கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் கோவை பகுதிக்கு வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். தொண்டாமுத்தூர் பகுதியில் சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 7 கோடி ரூபாய் செலவில் யானை புகாத வேலி ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறாரு. இப்போ யானை புகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலி அமைக்கிறது மூலமாக இதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கருதுனால இதை சில இடங்கள் வெற்றி பெற்றதாக கூட சொல்கிறாங்க. ஆனால் யானைகள் மனிதர்கள் வாழும் பகுதிக்கு ஏன் வருது, வர்றதுக்கான காரணம் என்ன? யானைகள் மட்டும் இல்லைங்க, இப்போ காட்டெருமையாக இருக்கலாம், காட்டு பன்னியாக இருக்கலாம், வனத்தில் இது வரைக்கும் குரங்கே பார்க்காதவங்க கூட இன்றைக்கி குரங்கு அன்றாட டெய்லி வரக்கூடிய நிகழ்வாக இருக்குது. மேலே நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, தொண்டாமுத்தூர் பகுதி மேலே இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கரடி, காட்டெருமை, காட்டுப்பன்னி இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து டெய்லி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்குங்க. இப்போ இந்த வன விலங்குகள் காட்டை விட்டு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர்றது அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அதிகமாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி யாரும் காட்டில் வனவிலங்கு கரடி காட்டெருமைலாம் இருந்துச்சு, யாரும் பார்த்தது கூட கிடையாது. இன்றைக்கி கருஞ்சிறுத்தை முறதை கொண்டு கருஞ்சிறுத்தை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்து நாய்களை பிடிச்சிட்டு போயிருக்குங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். டெய்லி இப்போ அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோன்ற தகவல் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த யானை தடுப்பு வேலி போன்றவற்றால் யானைகளை தடுக்க முடியுமா அப்படின்னா இது ஒரு தற்காலிக தீர்வாக தான் எடுத்துக்க முடியுது. பொதுவிலேயே வனவிலங்குகள் வனத்திலிருந்து வெளியே வராது அப்படிங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லி பார்க்கணுன்னா இன்னைக்கு வனங்கள் அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இல்லாமல் போயிடுச்சு. அந்த வனத்துக்குள்ளே போய் ரிசார்ட் கட்டுறதா இருக்கலாம், அல்லது காட்டு தீ உள்ளிட்ட இயற்கை அபாயங்களாக இருக்கலாம். முதன்மையான அபாயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் வாழக்கூடிய வனப்பிரதேச பகுதி வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சுங்க. காட்டுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பற்றாக்குறை ஆகிடுச்சு. தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. உணவு தேடி பல்வேறு கிலோமீட்டர் தூரம் நடக்கக்கூடிய வன விலங்குகளில் ஒரு முக்கியமான விலங்கு தான் இந்த யானை. யானை அப்படி தன்னுடைய பாதைகளில் வரும்போது மறைச்சிருக்கக்கூடிய வேலியவோ அல்லது மக்கள் கட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையோ வரனால தான் இந்த வனவிலங்கு மனிதர் மோதலுங்கிறதே ஏற்படுது. இப்போ இதை சரி பண்ணாமல் வெறுமனே ஒரு வேலி அமைக்கிறதால எப்படி ஒரு பிரச்சனையை முழுசாக சரி செய்ய முடியும்? இப்போ இந்த பிரச்சனை ஏதோ வெறுமனே வனவிலங்குகள் மனிதர் மோதல் அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு இது மட்டும் கிடையாதுங்க. இந்த காடுகள் அழிப்பு, காடுகளில் வன விலங்குகளுக்கு தேவையான உணவோ அல்லது தண்ணீரோ இதெல்லாம் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இது காரணம், முதன்மையான காரணமாக இருக்குங்க. அப்போ வனவிலங்குகளுக்கு தேவையான வாழிட பிரதேசமான வனத்தை அமைக்கிறதோ அல்லது அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செய்கிறதோ இது முதன்மையான தீர்வா, அல்லது இது வேலி போடுறங்கிற தீர்வாக இருக்க முடியுமா? கொசுவை ஒழிக்கணும்னா சாக்கடையை தான் முதல்ல ஒழிக்கணும். கொசு உருவாதற்கான காரணமாக இருக்கக்கூடிய சாக்கடை ஒழிச்சாதானே கொசு ஒழியும். அதை விட்டுட்டு வீட்டில் கொசுவத்தி வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி முழுமையான தீர்வாக இருக்க முடியும்? அப்போ இந்த வனவிலங்குகள் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த 10-20 ஆண்டுகளில் இந்த தனியார் மய தாராளமய கொள்கை அமுல்படுத்தப்பட்ட பிறகு வனவிலங்கு பல்வேறு காரணங்களுக்காக கார்பரேட் சாமியார் உள்ள வந்து இது பண்ணுறான், தனியார் முதலாளிகள் எஸ்டேட். இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருக்பாண்டு கம்பெனிக்காரனுக்கு இங்கே எதுக்கு எஸ்டேட் வைக்கணும்? ஆயிரக்கணக்கான எஸ்டேட்டு. ஜெயலலிதாவோட தோட்டத்தை எடுத்துங்க, வெறும் 600 ஏக்கரில் வாங்கப்பட்ட தோட்டம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஏக்கர் சும்மா போயிடுச்சு. தினமும் தோட்டம் வளருமா? டீ எஸ்டேட்டுங்கிறது வளர்ந்து போகுமா? அப்போ ஏற்கனவே இந்த கார்பரேட் முதலாளிகளுடைய அடாவடியாக வனத்தை அழிச்சு கைப்பற்றிருக்கக்கூடிய வனங்களை திரும்பவும் மறு உற்பத்தி செய்கிறது, விலங்குகளுக்கு தேவையான வாழிட பரப்பை அதிகப்படுத்துறது, அதுங்களுக்கு தேவையான உணவு தண்ணீரை வனத்துக்குள்ளே ஏற்படுத்துறது தான் இதுக்கு முதன்மையான தீர்வாக சரியான தீர்வாக இருக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு இப்படி புண்ணுக்கு தடவர கணக்காக வேலி போகிற இது மாதிரியான விஷயங்கள் உதவாது. அது வந்து எந்த விதத்திலும் பயனளிக்காது. அது விலங்குகளை இன்னும் அதிகமான டெம்ப்டேஷன், அதாவது அவங்களுக்கு அதை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்குமே தவிர. ஏன்னா இன்றைக்கி இந்த யானைக்கு வேலையை போட்டுருங்க, குரங்கு வந்து தாவி வரும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை வேறு சிறுத்தை ஏதாவது ஒன்று வரும், அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது பிரச்சனைங்கிறது தற்காலிக தீர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிரந்தர தீர்வு நோக்கி போகணும். குறிப்பாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் சுற்றுச்சூழல் வனத்தை வளர்க்குறது, சுற்றுச்சூழல் மாசுபடாத வளர்ச்சி ஏற்படுத்துறது, இதுதான் முதன்மை தீர்வாக இருக்குமே தவிர இதுமாரியான சல்ல தீர்வுகளிலோ இல்லை சின்ன சின்ன தீர்வுகளிலோ தற்காலிக தீர்வுகளிலோ முழுமை அடையாது. இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோங்க. வணக்கம்.